ஸோ வாழ்த்துதல் சொல்லி ஜெபித்த அருண்குமார் அண்ணன், அவங்க வாழ்த்துதல் சொன்ன இஸ்ரேல் பாஸ்டர், அவங்க 2 பேருக்காக மறுபடியும் நான் நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். பாஸ்டர் அவங்களுடைய சபை மக்களையும் அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காகவும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களை ஆண்டவர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே வந்திருக்கிறோம். நம்முடைய வேலைகள் மற்ற காரியங்களாம் விட்டு ஒருவருக்கு நம்ம அன்பை காண்பிக்கும்படி இந்த இடத்துல நாம் வந்திருக்கிறோம். ஸோ இதுக்கு பெரிய நோக்கங்கள் உண்டு. ஓகேங்களா? ஸோ அந்த நோக்கத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஸோ அந்த பூமியில் நாம் வாழும்போது நமக்கு ஒரு கை தேவைப்படுகிறது. அது என்னென்னா வலது கை, இடது கையா? வெளியில் பார்த்தீங்கன்னா எத்தனை கை இருக்குது? எல்லாருக்கும் எத்தனை கை இருக்குது? 2 கை. இது வெளியில் தெரியுதா? இது வலக்கை, இது இடக்கை. இன்னொரு கை ஒன்று இருக்குது, தெரியாத ஒரு கை இருக்குது. என்ன கை? சூப்பரு. எப்பா வீட்டுக்கு போயிடலாம், அவ்வளோதான். இனிமேல் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க பார்ப்போம். வெளியில் தெரிகிறது, இதை மட்டும் கொஞ்சம் கோரஸாக சொல்லிடுங்க பார்ப்போம். வெளியில் தெரிகிறது வலது கை. யாரும் சொல்லலைன்னா மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். எல்லாரும் சொல்லிடுங்க. வெளியில் தெரிகிறது வலது கை, இடது கை. ஆனால் வெளியில் தெரியாதது நம்பிக்கை. இந்த கை உங்களை உயர்த்தலைனாலும் உள்ள இருக்க நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா, இது உங்களை உயர்த்தும். நீங்கள் சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கார் ஃபாரின்ல, இங்கேருந்து கையே கிடையாது, இங்கேருந்து காலே பாதம் மட்டும் இதில் இருக்கும், இங்கே கையே. ஆனால் அவர் ஸ்விம்மிங் பண்ணுவார், பைபிளை புரட்டுவார், பேசுவார், கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கார். அது காரணம் என்ன தெரியுமா? வெளியில் இருக்கிற அந்த 2 கை இல்லைனாலும் உள்ள இருக்கிற நம்பிக்கையை வைத்து அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறார். பிரைஸ் காட். ஸோ உங்க வந்திருக்கிற உங்க மேலே ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த இடம் என்ன தெரியுமா? நம்பிக்கையை கொடுக்குற இடம். என்ன நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் நம்பிக்கையை பெற்று. ஓகே, இப்போ நம்பிக்கையிலே 2 விதம் இருக்கு. ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை. என்ன நம்பிக்கை? சொல்லுங்க பார்ப்போம். தன்னம்பிக்கை. இது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அடுத்து இன்னொன்று இருக்கு, தேவ நம்பிக்கை. எது நிரந்தரமாக இருக்கும் தெரியுமா? தேவ நம்பிக்கை நிரந்தரமாக இருக்கும். தன்னம்பிக்கை சில நேரம் கை கொடுக்கும், பல நேரம் காலை வாரி விட்டுரும். உங்களுக்கு தெரியுங்களா? எவ்வளோ பேர் நல்ல பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் ஏதோ சில சூழ்நிலை அந்த தன்னம்பிக்கை என்ன செய்யாது, கை கொடுக்காது. இந்த கொரோனா டைமில் நிறைய பிஸ்னஸ்மேன் நம்பிக்கை என்ன பண்ணிட்டாங்க, விட்டு உயிரை மாய்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த தேவ நம்பிக்கைங்கிறது உங்களை எந்த இடத்துலையும் விடாது. ஹல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு போகிறீங்க. ஸோ நிச்சயமாய் உங்களுடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க. நான் எனக்குள்ள ஆண்டவர் கொடுத்துரு வார்த்தையை உங்கள் மேலே வெளிப்படுத்துகிறேன். இன்றைக்கி ஒரு புதிய ஒரு நல்ல சிந்தனைகளை, நல்ல நம்பிக்கையை நீங்கள் பெற்றுக்கொண்டு போய். இப்போ இந்த தன்னம்பிக்கைக்கும் தெய்வ நம்பிக்கைக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சுன்னு ஒரு பாட்டு பாட போகிறோம். அதோடு நாம் நிறைவு செய்ய போகிறோம். அதை மட்டும் எல்லோரும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன். இந்த தன்னம்பிக்கையில் என்ன இருக்கும்னா ஹார்டு ஒர்க் இருக்கும். பக்கத்தில் இருக்க கைப்பிடிச்சு சொல்லுங்கள். தன்னம்பிக்கையில் ஹார்டு ஒர்க் இருக்கும். அப்போ சிலர் நினைப்பாங்க, இந்த சிலருக்கெல்லாம் இந்த தெய்வ நம்பிக்கைனாலே கொஞ்சம் ஒரு மாதிரி அற்பமாக தெரியும் பாருங்களேன். ஏன்னா பைபிள் சொல்லுது, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. 1 தீமோத்தேயு 4:8. சரீர முயற்சி, இதுதான் அந்த தன்னம்பிக்கை. இதுக்கு பிரயோஜனமே கிடையாதுன்னு வேதம் சொல்லலை. அதோடைய பிரயோஜனம் எப்படி இருக்குமா? அற்பமாக இருக்குமா. அற்பம்னா என்னது? கொஞ்சோண்டு இருக்கும். நம்ம சரீரப்பரம முயற்சி எடுக்கிறோம்ல, நம்ம தன்னம்பிக்கையிலிருந்து ஒன்றை செய்கிறோம்ல, இதுக்கு சூப்பராக இருக்கு பாருங்களேன். இந்த வசனத்தை பாருங்க. சரீர முயற்சி என்னதான்? அது பிரயோஜனம் அற்றதுன்னு சொல்லலை. ஏங்க, தன்னம்பிக்கை பிரயோஜனமே கிடையாது அப்படி சொல்லலை. தன்னம்பிக்கைக்கு என்ன உண்டு? கொஞ்சோண்டு பிரயோஜனம் உண்டு. அடுத்து எழுதியிருக்கு, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இனி வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. கையை தட்டுங்க. எங்க சரீர முயற்சி கொஞ்சோண்டு எதுலேயே பிரயோஜனம் இருக்குமா? ஆனால் தேவ பக்தி, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிலருக்கெல்லாம் தேவ பக்தினா ஒரு மாதிரி நக்கலாக தெரியும், கிண்டலாக தெரியும். என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா? தேவ பக்தியை யாரும் நக்கலாக பார்க்கக்கூடாது.
அதை பெரிய சேலஞ்சா பார்க்கணும். பிரைஸ் காட். தேவ பக்தி இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது. ஆகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம். ஸோ இந்த இடத்துல நம்ம வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடி நடத்துகிறோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்துகிறோம், இன்னும் நிறையா வீடுகளில் போய் ப்ரேயர் நடத்துகிறோம், ஊர்களில் போய் நடத்துகிறோம். எங்கள் வேலையே இதுதான். எனக்கு நிச்சயம் இருக்கு, இந்த தேவ பக்தி இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். இன்னைக்கு இந்த இடத்துல நின்று நான் ஒவ்வொரு வார்த்தை பேசும்போதும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, அழிவுக்கு நேராக போயிட்டு இருக்கிற உலகத்தை மாற்றத்துக்கு நேராக திருப்பி கொண்டு இருக்கிறோங்கிற அந்த நம்பிக்கை இருக்கு. தேவ பக்தி சாதாரணமானது. அப்போ அதாவது தன்னம்பிக்கையிலே என்ன இருக்கு? உழைப்பு இருக்கு. அது என்ன உழைப்பு? ஹார்ட் ஒர்க். இங்கிலீஷில் சொன்னோம்னா ஹார்ட் ஒர்க், தமிழில் சொன்னா சொல்லுங்க கடின உழைப்பு. அப்போ இந்த தேவ பக்தின்னு வந்துட்டோம், இல்லை தேவ நம்பிக்கைன்னு வந்துட்டோம்னா உழைப்பே கிடையாது. நல்ல சோம்பேறியாக என்ன பண்ணலாம்? இருக்கலாம். ஒரு வேலையும், ஏன்னா நிறைய பேருக்கு அப்படித்தானே இருக்கும், என்ன இவங்க வேலை கட்டு போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சோம்பேறிகள் அப்படின்னு நினைக்காங்களா? இல்லைங்க, இங்கே வந்து நீங்கள் உட்கார்ந்துருக்கிறது இது சோம்பேறித்தனம் கிடையாது. ஒன்று சொல்லட்டா, இங்கேயும் ஒரு ஒர்க் இருக்கு, இங்கேயும் ஒரு உழைப்பு இருக்கு. தன்னம்பிக்கையில் இருக்கிறவங்க அவங்க கடினமாக உழைப்பாங்க. ஆனால் இங்கேயும் ஒரு உழைப்பு இருக்குது தெய்வ நம்பிக்கையில். இது நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டாம், ஒத்துழைச்சா போதும். கோ ஒர்க். இங்கே என்ன சொல்லட்டுமா? இது கோ ஒர்க். தன்னம்பிக்கையில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. ஆனால் தெய்வ நம்பிக்கையில் கோ ஒர்க்கில் படைச்ச தேவனே இந்த வானத்தையும் பூமியையும் உங்களையும் படைத்த அந்த தெய்வமே உங்க கூட என்ன பண்றாராம்? உங்களுக்காக ஜீவனே கொடுத்தவர் உங்க கூட என்ன பண்றாரு? இருக்கிறார். நீங்க என்ன பண்ணணும் தெரியுங்களா? ஜஸ்ட் கோ ஒர்க். இந்த ஒரு வார்த்தையை மட்டும் இன்னைக்கு இந்த பிரதிஷ்டை நாளில் வந்திருக்கிறீங்க, எடுத்துட்டு போங்க. என்ன வார்த்தை? ஆமாம் சொல்லுங்க. தன்னம்பிக்கைன்னா ஹார்ட் ஒர்க், தேவ நம்பிக்கைன்னா கோ ஒர்க். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். பாருங்களேன், இவன் இருக்கான். இப்போ இவன்கிட்ட ஒரு அரிசி பேக்கு கொடுத்தா எத்தனை கிலோ அரிசி பேக்கை இவனால் தூக்க முடியும்? நான் சொல்லட்டா? 2 கிலோ சொல்லியிருக்காங்க. ஓகே தானே? ஆண்கள் சைடு 2 கிலோ. தன்னம்பிக்கை 2 கிலோவை தூக்கும். இப்போ இவன் தனியாக நின்று தூக்குனாம்னா ஒரு கேரி பேக்கில் ஒரு 2 கிலோ அரிசி என்ன பண்ணலாம்? தூக்கலாம். ஆனால் இதே இது அவன் அப்பாவாக இருக்க என் கூட சேர்ந்து தூக்குனோம்னா எவ்வளோ தூக்கலாம்? நான் எவ்வளோங்க தூக்க முடியும்? சரி, ஒரு 50 கிலோ வச்சுக்கிடுங்களேன். இப்போ பாருங்கள், இவன் தனியாக நின்று ஒர்க் பண்ணாம்னா 2 கிலோவை என்ன பண்ணலாம்? ஆனால் என் கூட சேர்ந்து தூக்குனோம்னா 50 கிலோ என்ன பண்ணலாம்? நான் உங்களுக்கு சொல்லேன், நீங்கள் இன்றைக்கி ஒன்று செலக்ட் பண்ணிட்டு போங்க. ஹார்ட் ஒர்க்கா கோ ஒர்க்கா? எதுங்க ஈஸி? கோ ஒர்க் ரொம்ப ஈஸி. சில நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்ம வாழ்க்கையில் சோர்ந்து போயிடும். என்ன வாழ்க்கைன்னு இல்லைன்னா சிலர் பாருங்களேன், எய்மே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சிலர் எய்மை வச்சு தோற்று போய் கடைசியில் என்ன வாழ்க்கைன்ட்டு போயிடுவாங்க. இந்த ரெண்டுமே இருக்கக்கூடாது. எய்மும் இருக்கணும், அதை எட்டுற வரைக்கும் விடவும் கூடாது. கையை தட்டி பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இன்னைக்கு எப்படி? ஹார்ட் ஒர்க்கா கோ ஒர்க்கா? கோ ஒர்க். இந்த கோ ஒர்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. கோவப்படுற ஒர்க்கு கிடையாது. கோ ஒர்க். கோ ஒர்க்குனா ஒத்துழைப்பு. இந்த பூமியில் நீங்கள் கடினமாக உழைச்சி நீங்கள் ஒன்றை பார்க்குறத விட தேவனோடு கூட நீங்கள் ஒத்துழைச்சி பெருசாக ஒன்றை பார்க்க முடியும். பிரைஸ் காட். அதை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எப்படி? இவன் தனியாக ஒன்றை செஞ்சால் எப்படி இருக்கும், என் கூட சேர்ந்து செஞ்சால் எப்படி இருக்கும்? இப்போ தனியாக தூக்குனா எத்தனை சேர் தூக்கலாம்? 1 சேர் இல்லை 2 சேர் தூக்கலாம் கஷ்டப்பட்டு. ஆனால் என் கூட சேர்ந்து தூக்கினோம்னா ஒரு 7-8 சேரு. சரி, இப்போ அந்த அரிசியை வச்சே பேசுவோமே, வர 2 கிலோ தூக்குற பலன் இருக்கா? நான் சேர்ந்தா 50 கிலோ. இப்போ பாருங்கள், நான் தூக்கிடுவேன், இவன் கூட அப்படியே பிடிச்சிட்டே வருவான். இவன் ஒரு 1/2 கிலோ 1 கிலோவுக்கு என்ன பண்ணுவான்? கை வச்சிருப்பான். ஆனால் இதில் இந்த கோவர்க்கில் என்ன தெரியுமா? தேவன் தெரியவே மாட்டார். இப்போ இந்த நான் அப்பா மகன் சும்மா இப்போ சரீரப்பரமாக ஒரு அரிசி முடியை தூக்குனா நானும் தெரிவேன், இவனும் தெரிவாம்ல. ஆனால் அந்த கோ ஒர்க்கில் அவர் தான் தூக்குவார், அவர் தான் செய்வார். நீங்களும் ஒன்று சின்னதாக செய்வீங்க, ஆனால் அவர் மறைஞ்சிக்கிடுவார்.
என்னமோ இவன் தான் 50 கிலோவை தூக்கிட்டு போகிற மாதிரி. உடனே எல்லாரும் பார்த்து ஆச்சரியம், சே இந்த பையன் சின்ன பையனாக இருந்துட்டு 50 கிலோ மூடை கையை தட்டுங்க. இதுதாங்க தன்னம்பிக்கைக்கும் தெய்வ நம்பிக்கைக்கு இருக்கிற வித்தியாசம். ஹார்ட் ஒர்க்கு ஒரு நாள் சோர்வடைய செஞ்சிடும். வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிற புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார். காரணம் என்ன? கோவம் இருக்கு. நீங்கள் தனியாக நின்று ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா சோர்ந்து போயிருவீங்க 60 வயசுலலாம். ஆனால் நான் சொல்ல 80 வயசில் ஒரு புது எனர்ஜி வரும் உங்களுக்கு கோவம் ஒர்க்கில். பிரைஸ் காட். ஸோ நான் இப்போ உங்களுக்கு அதை மட்டும் சொல்கிறேன், ஹார்ட் ஒர்க் வேண்டாம், கோவம் ஒர்க்கில் இருங்க. அதுக்காக ஒர்க்கே வேண்டாம் இல்லை, வசனம் இதையும் சொல்லிட்டு, ஒருத்தன் வேலை செய்யலைன்னா என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. கையை தட்டுங்க. யாரும் சோம்பேறியாக இருந்து என்ன பண்ணக்கூடாது? சாப்பிட. அப்போ வேலை இருக்குது. இப்போ என்ன வேலை? கடின வேலையா இல்லை ஒத்து வேலை பார்க்குறதா? சரி, இன்னைக்கு நீங்கள் வந்துட்டு போகிறீங்க, ஒரு வார்த்தை உங்கள் மேலே சொல்கிறேன், இனி உங்கள் வாழ்க்கை ஹார்ட் ஒர்க்கில் இருக்காது, கோவ ஒர்க்கில் இருக்கும். உங்களை படைச்ச தேவன், உங்களை தாயின் கற்பத்தில் உருவாக்கின தேவன் உங்கள் கூட சேர்ந்து வேலை பார்ப்பாரு. ஆனால் வெளியில் பார்க்கவங்களுக்கு அவர் தெரிய மாட்டார், உங்களுக்கு தான் அவர் தெரிவார். வெளியில் பார்க்கணும், நீங்கள் தான் என்னமோ பெருசாக செய்கிற மாதிரி. பைபிளில் இருந்து 2 உதாரணம் சொல்கிறேன். மோசேன்னு ஒருவர் ஒரு 15-20 லட்சம் ஜனங்களை நடத்திட்டு வந்துகிட்டே இருக்கிறாரு. பின்னாடி பார்வோன்கிற ஒரு ராஜா இவங்களை பிடிக்க வர்றாரு. எதிர்த்தாப்புல செங்கடல், பெரிய கடல் இருக்குது. இப்போ அந்த செங்கடல், இவங்க அந்த பார்வோன் ராஜா வந்து பிடிச்சிட்டு போகிறதுக்கு வரார். இவங்க கானான் தேசத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ எதிர்த்தாப்புல செங்கடல் இருக்கு. இப்போ இதை பிளந்துட்டு என்ன வேற பாதையே இல்லை, இப்போ போகணும். இப்போ ஜனங்கள்லாம் முறுமுறுக்கிறாங்க, ஆண்டவர் எதுக்கு எங்களை கொண்டு வந்தார் இப்படி இந்த வனாந்திரத்தில் சாகிறதுக்கு அப்படின்னு சூழ்நிலையை பார்த்து முறுமுறுக்கிறாங்க. மோசே போய் தேவன்கிட்ட போய் விண்ணப்பம் பண்ணுறார், ஆண்டவரே நான் என்ன பண்ணேன்? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கையில் இருக்கிறது என்ன? ஆடு மேய்ச்சிட்டு இருந்த கோல் என்ன பண்ணுது? கையில் இருக்கு. இப்போ ஆண்டவர் உன் கோலை சமுத்திரத்தை நோக்கி என்ன பண்ணு? நீட்டு அப்படிங்கிறாரு. நீட்னா என்ன நடக்கும்? செங்கடல் 2 அதே மாதிரி அவர் நீட்டுறாரு, செங்கடல் 2 விளக்குது. இன்னைக்கு இந்த தெய்வ நம்பிக்கை என்கிற கோலை நீங்க எடுத்துட்டு போங்க. தடையா இருக்கிற காரியங்கள் குறைவா அதெல்லாம் விலகி உங்களுக்கு வழி கொடுக்கும். குறைவா இருக்கிறது அது பொங்கி நிறைவாய் மாறும். பிரைஸ் காட். இன்னொன்னு சொல்றேன், தன்னம்பிக்கை சாதாரண மாவை தனியா வச்சா எப்படி இருக்கும்? இதே கொஞ்சம் புளிச்ச மாவை கூட வச்சிங்கன்னா கையை தட்டுங்க. ஏங்க, புளிக்காத மாவை அப்படியே வச்சுருந்தா எப்படி இருக்கும்? அப்படியே தானே இருக்கும். இதே புளிச்ச மாவை கொஞ்சம் அதில் என்ன பண்ணுங்க, போடுங்க, பானை பொங்கி வரும். இன்னைக்கு அந்த ஒர்க்குனால உங்களுடைய வாழ்க்கை பொங்கி வருகிற மாதிரி ஆண்டவர் உங்களை அனுப்புகிறார். பிரைஸ் காட். அதுக்கப்புறம் பேதுருன்னு சொல்லி ஒருத்தர் போயிட்டு கடலில் வலையை போட்டு மீன் பிடிக்க எவ்வளோ பிரயாசம் எடுத்தும் அவருக்கு என்ன பண்ணலையா? ஒரு மீனுமே. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் வேகமாக முடிக்கிறேன். பாருங்களேன், பேதுரு அப்படிங்கிறவர் கடல் நல்ல மீன் பிடிக்கிற அனுபவம் உள்ளவர். மீன் பிடிக்கிறாரு, ஆனால் அவருக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல. வருத்தத்தோட வலைகளை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அலசிக்கிட்டு இருக்கிறார். இப்போ இயேசு அங்கே வந்து அவருடைய படகை கேட்டு அதில் நின்று என்ன பண்ணிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிரசங்கம் முடிந்த உடனே அவர் சொல்றாரு பேதுருட்ட, கீழே அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் அப்படின்னு சொல்றாரா. அதுக்கப்புறம் பாருங்க, இப்ப பேதுரு என்ன சொல்ற? அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் இது என்ன ஒர்க்கு? ஹார்டு ஒர்க்கு. சொல்லுங்க, ஹார்டு ஒர்க்கு. அதான் சொல்ற, ரா முழுவதும், அதான் ராத்திரி ஃபுல்லாக நாங்கள் ஹார்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறோம், எங்களுக்கு ஒன்றும் என்ன பண்ணலையா? சொல்லுங்க, ஹார்ட் இப்படி சொல்லுங்க, ஹார்டு ஒர்க்கு ஒன்றும் அகப்படலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏற்கனவே சொல்லியிருக்காரு, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் என்ன பண்ணுங்க வலைய. இப்போ அவர் சொல்கிறார், அவருடைய சூழ்நிலை, நான் ஏன் நம்பிக்கை, ஏன் கடின உழைப்பு, இதனால எனக்கு ஒன்றுமே ஒன்றுமே அகப்படலை, ஒன்றுமே வாழ்க்கையில் நல்லா தெரியலன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஒர்க்கோட போங்க, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். பிரைஸ் காட். இப்போ பாருங்க, ஆகிலும்
உம்முடைய வார்த்தையின்படியே வலையை, இப்ப இதுதான் கோவொர்க், ஆண்டவருடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் அப்படின்னு சொல்லி போடுற அந்தப்படி அவர்கள் செய்து, எந்தப்படி கோவொர்க். இப்ப தேவனுடைய வார்த்தையோட நின்று என்ன பண்றாரு, வேலை பார்க்கிறாரு, செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார். நல்ல கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. மிகுதியான மீன்கள். ஹார்ட் ஒர்க்கில் ஒரு மீன் கூட கிடைக்கல, ஆனா ஒர்க்கில் மிகுதியான மீன்களாம். அடுத்து வேகமா சொல்லியிருந்தேன், எல்லாம் கொஞ்சம் விசுவாசத்தோட ஏற்றுக்கொள்ளுங்க. அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். இதுதான் தேவன் மேல இருக்கிற நம்பிக்கைக்கான ரிசல்ட். பிரைஸ் காட். இந்த வாலிப பிள்ளைங்களாம் நிறையா இருக்கிறீங்க, உங்கள் மேலே மேன்மையான காரியங்களை சொல்கிறேன். நீங்கள் இன்னைக்கு ஒர்க்கோட போங்க. இன்னைக்கு ஒரு 2 ஒர்க்கை நான் சொல்கிறேன். ஒன்று ஹார்டு ஒர்க்கு, இன்னொன்று காடு ஒர்க்கு. எத்தனை பேர் புரிஞ்சுது? ஹார்டு ஒர்க், இன்னொன்று காடு ஒர்க்கு. காடு ஒர்க்குன்னா அவரால் எல்லாம் கூடும், மனுஷரால் இது கூடாதது தான், தேவனாலே எல்லாம். சொல்லுங்களேன், மனுஷராலே ஒரு மீனும் பிடிக்க முடியாது, தேவனால 2 படகை நிரப்ப முடியும். கையை தட்டி. இப்போ நீங்கள் மீனுன்னு ஒன்னே, இப்போ நீங்களாம் நினைப்பீங்க மீன் தூத்துக்குடியில் இருக்கவங்க பிடிச்சா ஓகே, நம்ம மீனை பிடிச்சி இதை வெறும் மீனாக மட்டும் பார்க்காதீங்க. ஆரோக்கியம்னா ஆரோக்கியம், ஐஸ்வர்யம்னா ஐஸ்வர்யம், ஞானம்னா ஞானம், வீடுனா வீடு, காருனா காரு, சில நல்ல சந்தோஷம்னா சந்தோஷம், சமாதானம்னா சமாதானம். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்படியே உங்கள் வீட்டில் பொங்கி என்ன செய்யும்? ஏங்க உங்கள் வீட்டில் மட்டும் கிடையாது, இன்னொரு வீட்டுக்கு கொடுக்குற அளவில் கையை தட்டி நல்ல நம்ம பாசையில் சொல்லணும்னா ஆசீர்வாதங்கள் உங்கள் வீட்டில் தாண்டவமாடும். கையை தட்டி. பிரைஸ் காட். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற நல்ல ஒரு ஆசீர்வாதமான காரியங்கள், சத்தியங்கள், உண்மை. பிரைஸ் காட். இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டீங்க எந்த நேரத்தில்? அதை மட்டும் சொல்லுங்கள். எழுந்துச்சு இன்னும் ஒரு பாட்டை பாடிடுவோம். மெயின் பாயிண்டை மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் தன்னம்பிக்கையில் நின்னீங்கன்னா என்ன ஒர்க்கு? ஹார்டு ஒர்க்கு. நல்லது தான் ஹார்டு ஒர்க்கு. வண்டி நல்லா கடினமாக வேலை பார்த்துட்டு படுத்துரும். ஆனால் இது எளிதாக வேலையை பார்த்துட்டு அது பாட்டுக்கு எத்தனை வருஷம் போய்கிட்டே இருக்கும். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் வாலிபர்கள் இடறி விழுவார்கள், இளைஞர் இளைப்படைந்து. தன்னம்பிக்கை, அந்த வாலிபர்னா என்ன தெரியுமா? தன்னம்பிக்கை. அது இடறி விழும், சோர்ந்து போயிடும். ஆனால் தெய்வ நம்பிக்கை நம்மை கடைசி வரைக்கும் நடத்தும். சொந்த வார்த்தைகளை கேட்கும்படி ஆண்டவர் உங்களை அழைத்து மறந்துடக்கூடாதுன்னு. இனிமேல் ஹார்டு ஒர்க்கு கிடையாது, காடு ஒர்க்கு. அவர் கூட நீங்கள் சேர்ந்து ஒர்க்கு. பிரைஸ் காட்.